வணக்கம் குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பாப்போமா? கதையை காணலாம் வாங்க. ஒரு அழகிய காடு. எங்கு பார்த்தாலும் பசுமை நிறைந்திருந்தது. காடு செழிப்போடு இருந்தது. அனைத்து வகையான வளங்களும் நீர்த்தேக்கங்களும் இருந்தன. அந்த காட்டின் அழகிற்கு ஈடு இணையில்லை என்றே சொல்லலாம். அவ்வளவு அழகான காடு அது. அந்த காட்டிற்குள் வன விலங்குகள் ஏராளம் உண்டு. அந்த வனவிலங்குகள் ஒற்றுமையுடனும் மகிழ்ச்சியுடனும் அங்கே வசித்துக் கொண்டிருந்தன. அவை ஒன்றுக்கொன்று உதவிகரமாக இருந்தன. அவர்களுடைய நட்பு உறுதியானதாயிருந்தது. ஒரு நாள் அந்த காட்டிற்குள் ஒரு நரி ஒன்று வந்தது. அந்த காட்டின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தது. அங்கே உள்ள அனைத்து விலங்குகளும் நட்போடு மகிழ்ச்சியாயிருந்தன. நரிக்கு நண்பர்கள் இல்லை. அதனால் அவர்களை பார்த்து நரிக்கு பொறாமை வந்தது. அவர்களை எப்படியாவது பிரிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டியது. அதற்காக இணைபிரியா நண்பர்களை முதலில் பிரிக்க முடிவு செய்தது. அப்பொழுது ஒரு நாயும் பூனையும் ஆனந்தமாய் விளையாடிக் கொண்டிருந்தன. அவர்களிடம் நரி சென்று, உங்களில் யார் பலசாலி என்று கேட்டது. அதற்கு நாய், நான் தான் உயரத்திலும் பலத்திலும் பெரியவன் என்றது. பூனை, நான் தான் என்றது. இருவருக்கும் போட்டி வைத்து முடிவு செய்து கொள்ளலாம் என்று நரி கூறியது. பூனையும் நாயும் சரி என்று ஒப்புக்கொண்டனர். காட்டிற்கு வெளியே ஒரு மலை மீது வெள்ளை நிற பூ ஒன்று உள்ளது. அதை முதலில் பறித்துக் கொண்டு யார் வருகிறீர்களோ அவர்கள்தான் பலசாலி என்றது நரி. நரியின் தந்திரம் அறியாமல் இருவரும் போட்டிக்கு ஒப்புக்கொண்டனர். இருவரும் ஒருவருக்கொருவர் சளைக்காமல் போட்டியிட்டனர். பூனை முதலில் அந்த மலை மீது ஏறியது. ஆனால் நாய் விரைந்து சென்று அந்த பூவை பறித்துக் கொண்டது. அதனால் இருவருக்கும் மலை மேல் சண்டை ஏற்பட்டது. சண்டையில் பூனை வழுக்கி மலை விளிம்பில் தொங்கியது. நாய் உடனே விரைந்து பூனையை காப்பாற்றியது. கடைசியில் இருவரும் நரியின் தந்திரத்தை உணர்ந்து கொண்டனர். இருவரும் நரிக்கு பாடம் கற்பிக்க காட்டுக்குள் விரைந்தனர். இருவரும் ஒன்றாக வருவதை பார்த்து நரியின் தந்திரம் வீணானதை உணர்ந்து ஓட்டம் பிடித்தது நரி. இந்த கதையில நாம என்ன கத்துக்கிட்டோம்? நரியைப் போல பல பேர் நம்ம நண்பர்கள் கிட்ட இருந்து நம்மை பிரிக்க முயற்சி செய்தாலும், நாயைப் போலவே நாமளும் நண்பர்களுக்கு உதவி தேவைப்படும் போது நாம உதவணும். அதுக்குதான் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க, உயிர் காப்பான் தோழன்னு. Subscribe now.